சில நாட்களுக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் செக்டாரில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்திய இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அதில் கூட ஒரு 4 இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தாங்க. இப்போ கூட அதை டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதை அட்ரஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இராணுவ தளபதியும் இப்போ கூட நேர்லேயே கூட போய் பார்த்து அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவிலேயே அதற்கான பதிலடி இருக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த தாக்குதல் அதில் பயன்படுத்திய ஆயுதங்கள் இதையிலெல்லாம் கண்டறிந்து எடுத்திருக்கிறாங்க நம்ம இராணுவ வீரர்கள். அதில் பார்க்கும் பொழுது என்னென்னா பல ட்ரோன்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஆள் இல்லாத இந்த குட்டி விமானம் அது இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண தகவல் தொழில்நுட்ப கருவிகள் இது எல்லாமே சீன தயாரிப்புகளாகவே இருக்குது. அதாவது சீனா பாகிஸ்தானில் பல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஏன்னா அந்த நாடு இப்போ பிச்சை எடுக்கக்கூடிய குறையாதாங்க இருக்குது. IMF இனிமேல் கொடுக்க மாட்டேன்றச்சு. UAEயில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் கொடுக்க முன்வரல. இப்போ சீனாட்ட தான் அது கடனாளியாக இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஆயுதங்கள் உள்பட, அதுவும் பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்களை கூட சீனா கொடுக்கிறது அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? இந்தியாட்ட எதிர்பார்க்காத அளவு சீனா வாங்கி கட்டி கொண்டு இருக்கிறது. கல்வானில் வாங்கியாச்சு. அவருடைய வேறு 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 விதமான முயற்சிகள் எல்லாம் இந்தியாவால் முறியடிக்கப்பட்டு இருக்கிறது. சைனா பாகிஸ்தானுக்கு ஃபண்ட் பண்ணி பாகிஸ்தானால் இந்தியாவை முடக்க முடியுமா என்று பார்த்தபோது அது நடக்கவில்லை. இன்றைக்கி பாகிஸ்தான் ஒட்டாண்டி நாடாக இருக்கிறது. 370 தீர்ப்பும் வந்துவிட்டது. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. இனிமேல் காஷ்மீர் அவர்கள் கையில் போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை. அதில் பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் அட்டகாசமாக பண்ணி ஜெயிக்க போகிறாங்க. அதுக்கான எல்லா கருத்து கணிப்புகளும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கே பெரிய அமோகமாக ஆதரவு கூடியிருப்பதாக வருகிறது, குறிப்பாக பெண்கள் மத்தியில். அதனால் பாகிஸ்தான் அரசாங்கத்திட்ட கொடுக்குற காசை இனிமேல் பயங்கரவாதிகள்கிட்ட கொடுக்கறதுன்னு சைனா முடிவு பண்ணி. அவ்வளோதான் வித்தியாசம். இது வரைக்கும் அரசாங்கம் மூலமாக பயங்கரவாதிகளுக்கு போகும், பயங்கரவாதிகளுக்கு வேறு மாதிரியாக போகும். இப்போ நேரடியாக பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கிறது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். அவன் 2 ஒன்று தானே. அதனால் பயங்கரவாதிகளை இப்போது, அதாவது டிஸ்கிராண்டட் எலமெண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதாவது இனிமேல் எனக்கு வதியே இல்லை, நான் உளுந்துட்டேன், இந்த பயங்கரவாதத்துலேருந்து நான் மீள முடியாது, எனக்கு பணம் வேணும், நீ கொடு, நான் செய்கிறேன் அப்படிங்கிற சிலரை சைனா தேர்ந்தெடுத்து வச்சு இப்போ பண்ணுறாங்க. நீங்கள் மணிப்பூரில் இந்த கலவரத்தில் சைனா ஆயுதங்கள் நிறைய பயன்படுத்தப்பட்டதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ காஷ்மீரில் சைனா ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்குறோம். அப்போ என்னன்னா, இந்திய எல்லைக்குள் தகராறு பண்ணுவதற்கு முன்னால் ஷேடோ வார் ஒன்று நடக்கும், நிழல் யுத்தம். நிழல் யுத்தத்துக்காக அந்த பயங்கரவாதிகள் பயன்படுத்தப்படுவார்கள். இப்போ நிழல் யுத்தம் நடத்தல, நேரடியாக டெரர் அட்டாக் நடக்கிறது, அதுக்கு அவர்களை பயன்படுத்துகிறார்கள். அதனால் சைனா திருந்த போவது இல்லை. பாகிஸ்தான், நான் ஏற்கனவே சொல்லுவேன், இந்திய எதிர்ப்பு இல்லாமல் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இது எல்லாத்துக்குமான முற்றுப்புள்ளியை நோக்கி காலம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆகையினால விரைவில் சைனாவினுடைய வீழ்ச்சி, அதாவது பெரிய பெரிய பவர் அப்படின்னு எவைகளெல்லாம் சொல்லப்பட்டு வந்ததோ அவைகளெல்லாம் வீழ்ந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஏரியாவில் பெரிய அப்சைட் டவுன் மாற்றம் வரப்போகிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். சைனா விரைவில் வீழும்.